எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லாருமே கோழி வளர்க்குவோம். கோழி வளர்க்குறதுல வந்து சில சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. கொஞ்சமாக வளர்க்குற வரைக்கும் வந்து நமக்கு பிரச்சனை இல்லைங்க. கொஞ்சம் அதிகமாக வளர்க்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கொஞ்சம் அதிகமாக வளர்த்தா அப்படின்னா, அதில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனையை வந்து நம்ம எப்படி எப்படியெல்லாம் வந்து சந்திக்கணும் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமான பிரச்சனை என்னங்கன்னா, கோழி கொஞ்சமாக இருக்கிற வரைக்கும் அதிகமாக சண்டை போடாதுங்க. குஞ்சு வந்து அதிகமாக இருக்கிற போது வந்து ஒன்றுக்கொன்று கொத்தி, அந்த வால் பகுதியில் இருக்கிற அந்த முடி எல்லாமே பிடுங்கிடும். முதுகில் இருக்கிற முடி எல்லாமே கொத்தி சாப்பிட்ருங்க. அப்போ வந்து மொட்டை மொட்டையாக இருக்குங்க. வால் இல்லாமல் மேலே முடி இல்லாமல் இருக்கும். அதை வந்து உங்களுக்கு வந்து வியாபாரியை கூட்டி கொண்டாந்து நம்ம விற்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து பார்த்தோம்னா, வியாபாரி வந்து பார்ப்பாங்க. பார்த்தோன்னே வால் இல்லாமல் மொட்டை மொட்டையாக இருக்கும்போது வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ இது பண்ணைக்கோழி, இது கிராஸ் கோழி, அதனால எங்களுக்கு வேணான்ட்டுருவாங்க. அதை நம்ம விற்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுவோம். நம்ம எவ்வளவுதான் வந்து சுத்தமான நாட்டுக்கோழி, பெருவடையாக இருந்தாலும் சரி, சிறுவடையாக இருந்தாலும் சரி, நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்து வச்சுருப்போம். அவங்க வியாபாரி வந்து பார்க்கும்போது வந்து பூராமே எல்லாம் மொட்டை மொட்டையாக இருக்குது, நம்மளை கழிச்சு விட்ருவாங்க. கழிச்சு விடும்போது வந்து நமக்கு வியாபாரம் ஆகாது, நமக்கு சிரமம் வந்துடுங்க. நம்ம வந்து கஷ்டப்பட்டு வளர்க்குறோம். அந்த கஷ்டப்பட்டதுனால நம்ம செஞ்ச வேலை எல்லாமே வீணாக போயிருமுங்க. நானும் இவ்வளோ நாளாக வந்து கொஞ்சம் அளவாக வச்சுருந்தேன். அளவாக வச்சுருக்கிறப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. கரெக்டாக சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வந்து நான் கொஞ்சம் அதிகமாக சரி நல்ல சேல்ஸ் போகுதில்ல, இன்னும் கொஞ்சம் கோழியை அதிகப்படுத்தி நம்ம அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி நானும் அதே மாதிரி பண்ணணுங்க. பண்ணனோடனே இப்போ வந்து கிட்டத்தட்ட அது அங்கே ஒரு 200 இருக்குது, இதில் ஒரு 100 இருக்குது, அங்கே ஒரு 200 இருக்குது, ஒரு 500 ரூபாய் பக்கம் உண்டு பண்ணிட்டேன். உண்டு பண்ணது அந்த ஆசையில் உண்டு பண்ணிட்டேன். ஆனால் அதில் வந்த பிரச்சனைகள், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுங்க. இப்போ அந்த பிரச்சனைகளை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு வந்து எனக்கு ஒரு விமோச்சனம் கிடச்சிருக்குது. அதை வந்து என்னான்னு வந்து உங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் பகிர்ந்துக்கலாம்னு பார்க்குறேனுங்க. இந்த குஞ்சு வந்து இப்போ 85 நாள் குஞ்சுங்க. இது வந்து 85 நாள் குஞ்சில் வந்து ஒரு 35 நாள்லேயே வந்து ஒன்றுக்கு கொத்துங்க. சாதாரணமாக கொத்தும். சரி இதெல்லாம் கொத்துறது தானே, நம்ம வெளியே விட்டால் வந்து இதாகிக்கும் அப்படின்னு நினச்சி நான் கொஞ்சம் கவனக்குறைவாக தாங்க விட்டேன். என்னடான்னு பார்த்தா ஒரு 2-3 நாள்லேயே வந்து பூரா ஒன்றோட ஒன்று கொத்தி, அந்த வால் மேலே முதுகில் இருக்கிறது எல்லாமே சொட்டை சொட்டையாக பூரா பிடுங்கிடுச்சுங்க. பிடுங்கிது என்னடா இப்படி பண்ணுது, இந்த கோழி இப்படி பண்ணுது அப்படின்னா, இன்னும் அந்த கூட்லேயும் அதே மாதிரி ஒரு 200 உருப்படி இருந்துச்சுங்க. இவ்வளோ காலமாக எந்த பிரச்சனையுமே வரல. அதுக்குள்ளே கொண்டு போய் 200 உருப்படி இருக்கும், அதுவும் ஒன்றுக்கு ஒன்று பூராமே கொத்தி பிடுங்கி அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க. மொட்டை மொட்டையாக நின்றுச்சு. ஓரளவுக்கு வந்து 1.5 கிலோ 2 கிலோ சைஸ் வந்துருச்சுங்க. ஆனால் வால் இல்லை, முதுகெல்லாம் வந்து மொட்டையாக இருந்துச்சு. அதுக்கு வந்துங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து என் பையன்தான் அங்கே இருந்துக்கிட்டு யூடியூப்லேயே இதிலே பார்த்துட்டு, இப்படி வந்து மூக்குக்கு வந்து நோஸ் கிளிப்பு போட்டு விட்டோம்னா வந்து கொத்தாதுன்னு சொல்கிறாங்க, வேணால் நம்ம அதை வேணால் போட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டாப்புலே. கேட்கும் சரிப்பா நீ ரெடி பண்ணு, வேணால் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். இங்கே வந்து சத்தியமங்கலத்தில் இருக்குங்களாம். அதை அங்கேருந்து வந்து ஆர்டர் கொடுத்து வாங்கினோமுங்க. வாங்கும் போது கூட எனக்கு ஒன்றும் பெருசாக இதில் இதை எப்படிப்பா மாட்டி, இது எப்படிப்பா என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். அப்பா நீங்கள் இப்படி மாட்டி விடுங்க அப்படின்னு சொன்னாப்புல. அதே மாதிரி வந்து கரெக்டாக நான் மாட்டி விட்டேனுங்க. மாட்டி விட்டதுலேருந்து ஓரளவுக்கு வந்து இந்த கொத்துறது எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று கொத்துறது இல்லைங்க. இறம் நல்லா தின்னுக்கு, தண்ணி நல்லா குடிச்சிக்கு, எல்லாமே பண்ணிக்குங்க. ஆனால் கொத்துறது இல்லை. இப்போ இந்த குஞ்சுக்கு வந்து இப்போ மாட்டி 20-25 நாள் ஆச்சுங்க. 25 நாள் ஆனோடனே இந்த முதுகில் இருக்கிற முடி எல்லாமே நல்லபடியாக வந்துருச்சுங்க. வந்து இந்த கோழி வந்து வால் இல்லாமையும் மொட்டை மொட்டையாக இருந்துச்சுங்க. பார்த்தா பண்ணைக்கோழி மாதிரி தாங்க. அவங்க சொல்கிறத விட வந்து இருந்தது அப்படி தாங்க இருந்துச்சு. எனக்காக என்னடா இவ்வளோ இதை நம்ம எப்படா அழிக்கிறது அப்படின்னு நான் யோசிக்கும்போது வந்து இது ஒரு நல்ல தீர்வாக இருந்துச்சு. அதை வந்து நோஸ் கிளிப் வாங்கி மாட்டினோமுங்க. மாட்டின பின்னாடி நல்லாவே முடி முளைக்குதுங்க. அந்த கொத்துன இடத்துலலாம் நல்லா முடி முளைக்குது. வால் வந்து நல்லா முளைச்சி வருதுங்க. இன்னொரு 15-20 நாள் போகும்போது ஓரளவுக்கு வந்து வால் வந்துருமுங்க. நோஸ் கிளிப் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுங்க. நாங்கள் அதை வேணால் உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன், முடி எப்படி வருது, எப்படி முளைச்சிருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டணுமாங்க.
இங்கே பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி தாங்க பூரா மொட்டையாக தாங்க இருந்துச்சு. இப்போ வந்து இந்த கிளிப் மாட்டின பின்னாடி இந்த பாருங்கள் முடி பாருங்கள் எப்படி முளைக்குதுன்னு பாருங்கள். இந்த இதெல்லாம் வந்து நல்லா முடி வருதுங்களா, நல்லா முடி வருதா. இன்னொரு 10-15 நாளுக்கு போகும்போது இந்த பாருங்க வாழும் பாருங்கள் எப்படி முளைச்சி வருது, நல்லா முளைக்குது பாருங்கள். இன்னும் கூட காட்டுற மாதிரி இந்த கழுத்துலாம் பாருங்கள் நல்லா முடி வருது பாருங்கள். இந்த ஒரு நோஸ் கிளிப், இந்த நோஸ் கிளிப் எப்படி மாட்டியிருக்கு பாருங்கள். இப்போ இந்த நோஸ் கிளிப் மாட்டியிருக்கிறதுனால வந்துங்க நேர் பார்வை தெரியாது. அதுக்கு நேர் பார்வை வந்து இது மறைச்சிருமுங்க, இது மறைச்சிரு. அங்கே முன்னாடி ஒரு கோழியே இருந்தால் கூட வந்து இதுக்கு தெரியாது. அதனால் வந்து கொத்துறதுக்கு வழி இல்லைங்க, சைடாக தான் பார்க்க. ஆனால் இது மாட்டுறதுனால வந்து நீங்கள் கூட யோசிக்கலாம், இறதிங்குமா தண்ணி குடிக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க. நீங்களே பாருங்கள், இறை எப்படி நல்லா சாப்பிட்டுட்டு இருக்குதுன்னு. இறை சாப்பிட்றதுலையோ தண்ணி குடிக்கிறதுலையோ எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நான் இப்போ மாட்டி 20-25 நாள் ஆச்சு, நல்லா நன்மையாக நல்லா இருக்குதுங்க. உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சுன்னு அப்படின்னா நீங்களும் வந்து இதே மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாமா. வாங்கி மாட்டி விட்டீங்க அப்படின்னா இப்போ நான் படுற இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு வராது. இல்லைன்னா நான் இந்நேரம் விற்று ஓரளவுக்கு வந்து காசாக்கியிருப்பேன் நான். ஆனால் வந்து இந்த வால் இல்லாததுனால தான் இப்போ எங்கிட்ட வந்து இவ்வளவு கோழி தேங்கி நிற்கிதுங்க. அங்கே வந்து ஒரு 200 ரூபாய் பக்கமாக அங்கே உள்ளே இருக்குதுங்க. அதுக்கு வந்து நான் வேறு மாற்று வழி பண்ணி அதை ஒவ்வொன்றா அப்படியே சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இந்த இடத்துலருந்து எது விற்கணுமோ அதை கொண்டு போய் இன்னும் வேறு பக்கம் வச்சு வால் வந்த பிற்பாடு அப்படியே சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அப்படி சேல்ஸ் பண்ணி ஓரளவுக்கு குறைச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் இன்னொரு 1.5 மாதம் இருந்துச்சிங்கன்னா பூராமல் ஓரளவுக்கு குறைச்சிருவேன். இப்போ இந்த கிளிப் போட்டது இது எல்லாமே வந்து இந்த குஞ்சு வர்றதுக்கு வந்து எனக்கு இந்த பிரச்சனை வராதுங்க. இப்போ எல்லாமே வந்து தெளிவாக நான் பார்த்து ஒவ்வொன்றும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்களே யோசிப்பீங்க, இது எவ்வளோ நாள் குஞ்சுக்கு போடலாம், அது எப்படி போடணும், என்ன முறையில் போடணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சந்தேகம் வருங்க. நியாயமான சந்தேகம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து நான் போட்டது வந்து 60-70 நாள் பக்கமாக இருக்குங்க நான் போடும்போது. அப்போ தான் அது எல்லாமே முடியெல்லாம் பிடுங்கி இதாக இருந்துச்சு. அப்போ வந்து இதிலே வந்து 3 சைஸ் இருக்குதுங்க. இது வந்து மீடியம் சைஸுங்க. மீடியம் சைஸ்னால் வந்து ஒரு 40-45 நாளைக்கு மேலே இருக்கிற குஞ்சுக்கு போடலாము. இது மீடியம் சைஸ். இதிலே வந்து சின்ன சைஸு வேறு இருக்குது. அது வந்து 30 நாள்லேருந்தே போடலாము. எப்போ கொத்த ஆரம்பிக்குதோ அப்போ இருந்தே வந்து இப்போ ஒரு 20 குஞ்சு 50 குஞ்சு இருக்குதுன்னு வைங்க, அதை கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஒன்றுக்கு ஒன்று கொத்த ஆரம்பிக்கும் போதே எது கொத்துதோ அந்த குஞ்சை பிடிச்சி இந்த நோஸ் கிளிப் போட்டு விட்டீங்க அப்படின்னா அது திருப்பி கொத்துறது இல்லைங்க. அப்படியே தான் பார்த்து இந்த அங்கே கொண்டு போய் விட்டுருக்குறேன். அதில் வந்து ஒரு 4-5 குஞ்சு தான் வந்து கொத்துச்சு, அதுக்கு நோஸ் கிளிப் போட்டு விட்டேன். அது மேலே கொத்துறது இல்லைங்க. அதில் வந்து 40 குஞ்சு இருந்துச்சு, 4 குஞ்சுக்கு தான் போட்டிருக்கிறேன். மிச்சம் வந்து 36 குஞ்சு வந்து நல்லா இருக்குது, வாழோட நல்லா இருக்குதுங்க. இப்போ அதை பார்த்ததுலேருந்து இது நல்ல முறை, இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது எவ்வளோ நாளைக்கு போடலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 1 கிலோ 1 கிலோவுக்கு மேலே வர வரைக்கும் இதை போடலாமுங்க. 1 கிலோவுக்கு மேலே வந்துச்சுன்னா வேறு பெரிய கிளிப் வேணால் போடலாம், இல்லைன்னா கிளிப் கழட்டி விட்டுறலாமுங்க. 1 கிலோ சைஸ்க்கு மேலே வந்தால் கொத்தாது உங்களுக்கு, அப்போ கழட்டி விட்டுறலாம்னு சொன்னாங்க. சரி, சின்ன குஞ்செலாம் கொத்துது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வந்து சின்ன சைஸ் இருக்குதுங்க, சின்ன சைஸ் இருக்குது. அதை வாங்கி போட்டு விட்டிங்கன்னா 70 நாள் அந்த குஞ்சு வந்து பொரிச்சதுலேருந்து 70 நாள் வரைக்கும் அந்த கிளிப் போட்டுக்கலாமுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் பெரிய சைஸ் வந்து இப்போ முட்டைக்கோழியெல்லாம் நிறைய இருக்குது. அந்த முட்டைக்கோழியெல்லாம் ஒவ்வொன்றா அடிச்சுக்கு ஒன்று சண்டை போட்டுக்குங்க. சண்டை போட்டிருக்கும்போது போட்டு விட்டிங்க அப்படின்னா வந்து ஒன்றுக்கு ஒன்று சண்டை கடிக்காது. அதே மாதிரி இப்போ நிறையா பேர் வந்து சொல்கிறாங்க, 4 கோழி குஞ்சு கோழி இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று வந்து கொத்திக்குதுங்க, இந்த பஞ்சாயத்தே பண்ண முடியல, அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி எல்லா பேருமே கேட்குறாங்க. அதுக்கு வந்து அதே மாதிரி வந்து 2 கோழி வந்து கொத்துச்சுங்க. கொத்தவும் அதுக்கு அந்த கிளிப்பவே தான் போட்டு விட்டதுனால இப்போ அந்த கோழி 2 கொத்திக்கிறது இல்லைங்க, நல்லா இருக்குதுங்க. இப்போ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்தாங்க அந்த கிளிப்பு, இதானுங்க அந்த கிளிப். இப்போ இந்த கிளிப் வந்து 15 ரூபாய்ங்க.
அது கூட வந்து இதுவும் அவங்களே கொடுக்குறாங்க, வாங்கிக்கலாம். உங்களுக்கு அங்கேயும் வாங்கிக்கலாம். இல்லைன்னா வந்து இந்த டூ வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் விற்கிதுங்கள, அந்த கடையிலையும் இது கிடைக்குங்க, வாங்கிக்கலாம். அதை வாங்கிக்கிட்டிங்கன்னா ஒரு பீஸ் வந்து 15 ரூபா. அது வந்த பிற்பாடு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பாருங்க இப்படி இருக்கா, இப்படி இருக்குதுங்களா, இப்படி எடுத்துக்குங்க. அந்த வந்து இப்போ நீங்கள் பழகுற வரைக்கும் வந்து 2 பேர் வேணுங்க. ஒரு ஆள் வந்து கோழியை பிடிச்சிக்கிட்டு ஒரு ஆள் மாட்டணும். கொஞ்சம் பழகி இது பண்ணிட்டிங்கன்னா அப்புறம் ஒரே ஆளே போதுங்க. நாள் மாட்டும்போது வந்து எனக்கு சிரமமாக தாங்க இருந்துச்சு. ஒரு 3 4 குஞ்சுக்கு மாட்டும்போது வந்து எங்கள் வீட்டில் பிடிச்சிருந்தாங்க, நான் மாட்டி விட்டேன். ஆனால் அப்புறம் வந்து நானே பழகிக்கிட்டேனுங்க. இப்போ பிரச்சனை இல்லை. நானே வந்து எல்லா கோழிக்கும் நானே மாட்டிக்குவேன். இந்த இப்படி மாட்டணுங்க, இதை விரிச்சுக்கணும். இப்படி மாட்டி இப்படி விரிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த முனை இருக்குது பாருங்க, 2 நல்லா விரிகி இந்த மூக்கு துவாரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த துவாரத்தில் இந்த பாருங்க இவ்வளவு தாங்க. அப்படி இது பண்ணி இப்படி அமுக்கி விட்றணும். இப்படி அமுக்கி விட்டிங்கன்னா பாருங்கள், இழுத்தாலும் வராது. இவ்வளவு தாங்க. அப்போ அப்படிங்கும்போது உங்களுக்கு இற திங்கிறதுக்கோ தண்ணி குடிக்கிறதுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை. அது பாட்டுக்கு வந்து தண்ணி குடிச்சிக்கும். ஒரே இதில் ஒரு சிக்கல் என்னாங்கன்னா, உங்களுக்கு இறத்தொட்டியில் வந்து பண்ணையிலலாம் வந்து போடுவீங்கள்ல, அந்த மாதிரி இதில் போட்டிங்கன்னா அது திங்க முடியாதுங்க. இந்த மாதிரி ரவுண்டு இந்த மாதிரி தட்டில் தாங்க போட்டு வைக்கணும். இந்த மாதிரி தட்டில் போட்டு வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு ஒரு தீவனம் சாப்பிட்டுக்குங்க. தண்ணி அந்த மாதிரி இதில் வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு குடிச்சிக்கும். இவ்வளோ தாங்க பிரச்சனை. இப்போ வந்து எனக்கு வந்து நல்லா இருக்குது, வால் வளருதுங்க. இந்த இப்போ எவ்வளோ வந்துருச்சுங்க வால். இன்னும் வந்து இங்கே பாருங்க, இப்படி தாங்க கொஞ்சம் கவனிக்காம விட்டோம்னா இப்படி தாங்க வந்துடும். இந்த இப்படி எல்லாம் முடி முளைக்குதா, இன்னும் இது ஸ்டெடி ஆகிறதுக்கு இன்னும் 1 மாதம் ஆகுங்க. 1 மாதம் ஆகும். இப்போ இதாங்க பிரச்சனை. இவ்வளோ வருஷமாக நான் கோழி வளர்த்தணுங்க, இந்த மாதிரி பிரச்சனை வந்ததில்லை. ஏன் வந்துடுறதில்லை அப்படின்னா, அன்றைக்கி வந்து கோழி எல்லாமே அளவாக வச்சுருந்தேன். அளவாக வச்சுருந்ததுனால வந்து எனக்கு பிரச்சனை இல்லைங்க. சரி கொஞ்சம் நல்லா சேல்ஸ் போகுதில்ல, கொஞ்சம் அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அதிகப்படுத்தினால இந்த பிரச்சனைங்க. அதை வந்து நான் கவனிக்கும்போது தான் வந்து எனக்கும் வந்து அவ்வளோ சாமானியம் நானும் கவனிக்கல. கொஞ்சம் அப்படியே அசால்ட்டாக இருந்து அப்புறம் தான் இது பண்ணும்போது இவ்வளோ பிரச்சனை பெருசாக போகும்போது தானுங்க வந்து நமக்கு இவ்வளோ பிரச்சனை என்னடா பண்ணுறதுன்னு யோசித்து பார்க்கும்போது எனக்கு இந்த மாற்று வழி தெரிஞ்சிச்சு. என் பையன்கிட்ட கேட்டேன், பையன் வந்து இப்படின்னு சொன்னாப்பிள்ளைங்க. சரி பண்ண அதை வாங்கி மாட்டினோம். இன்றைக்கி வந்து நல்லா இருக்குதுங்க. இதே பிரச்சனை வந்து உங்களுக்கும் இருக்குது. நீங்களும் வந்து நாட்டுக்கோழி வளர்க்குறவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் இந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து என் அனுபவத்தில் வந்து இது நல்லா இருக்குதுங்க. கரெக்டான டயத்தில் வந்து இதை நாங்கள் கண்டுபிடிச்சி இதுக்கு என்ன தீர்வுன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு நாங்கள் வந்து இது பண்ணிட்டோமுங்க. இதே பிரச்சனை வந்து உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சில பேர்த்துக்கு இருக்கலாம். நீங்களும் வந்து ஐயோ இது என்ன பண்ணுறது, எப்படி சேல்ஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தாங்க வந்து இந்த வீடியோ போடலாங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறோம். நாங்கள் வந்து யூடியூப்பில் தாங்க பார்த்து இதை வாங்கினோம். நீங்களும் யூடியூப் பார்த்து அதிலே வந்து ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க, அவங்ககிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து இந்த கோழி சம்மந்தப்பட்ட மருந்து, இந்த தண்ணி வைக்கிறது, இற வைக்கிற அந்த மாதிரி ஒரு கடைகள் இருக்குங்க. அந்த கடையில் கூட இருக்குது. உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம், யூடியூப் பார்த்தும் வாங்கிக்கலாம், இப்படி கடையில் கூட வாங்கிக்கலாமுங்க. வாங்கி இது பண்ணிங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்குதுங்க. நான் கண்கூட பார்த்தேன். நான் இன்றைக்கி அதை தாங்க நான் மாட்டி இது பண்ணியிருக்கிறேன். இதை வந்து இப்போ வந்து மாட்டி இருக்கிறவங்க உங்களுக்கு வீடியோவும் போட்டேன். ஆனால் வந்து இது இன்னும் ஒரு மாதம், எப்படி இருந்தாலும் 1 மாதம் ஆகும் நல்லா வால் வந்து முடி எல்லாமே வர்றதுக்கு. அப்படி வந்து முடியெல்லாம் வந்து வால் எல்லாமே வந்துச்சு அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேங்க. அது வந்து எப்படி வளர்ந்துருக்குது எப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேனுங்க. அடுத்து வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.